Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 7.2ல second sum பார்க்க போறோம். Find the coordinates of the points trisection of the line segment joining 4, -1 and -2, -3 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது என்ன சம்னா ஒன்றுமே ரொம்ப சிம்பிளான சம். என்ன கொடுத்துருன்னா ஒரு ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ், ரெண்டு கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்குன்னா த பாயிண்ட்ஸ் ட்ரைசெக்ஷன் ஆஃப் த லைன் செக்மெண்ட். அப்போ வந்து ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குன்னா அதை 3 ஈக்குவல் ட்ரைசெக்ஷன்னா 3 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்படி வந்து 3 ஈக்குவல் பார்ட் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம இது அசியூம் பண்ணிக்குவோம். ஈக்குவலாக இருக்கிற பார்ட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரைசெக்ஷன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு செக்ஷன், இது செகண்ட் செக்ஷன், இது தேர்ட் செக்ஷன். தெரியாத பாயிண்ட் அதாவது நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஒரு பிஓ ஒரு கியூஓ அப்படி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஏபி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, இது ஃபஸ்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே கொடுத்துட்டாங்க. லைன் செக்மெண்ட் ஜாயினிங் ஏ வந்து 4, -1 பி வந்து -2, -3 கொடுத்துருக்காங்க. வச்சுக்கிட்டு இப்போ இந்த பிக்யூ அதோட பாயிண்ட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா இப்போ பிங்கிற பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு கேஸ் செய்வோம். செகண்ட் கேஸில் வந்து கியூங்கிற பாயிண்ட்டை வச்சு செய்வோம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து மேம் 2 பாயிண்ட் கொடுத்தாச்சு, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலாவும் தெரியும், நம்ம போன ஃபஸ்ட்டு சம்லேயே பார்த்தோம், அந்த ரெஃபர் பண்ண ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆனால் எம் கொடுக்கவே இல்லையே மேம் அப்படின்னு கேட்பீங்க. எம்முக்கு வந்து இதில் டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்கன்னா சப்போஸ் பிங்கிற பாயிண்ட்டை எடுத்துட்டோம்னா பிங்கிற பாயிண்ட் இந்த ஹோல் லைனை கியூ மறந்துடுங்க, ஹோல் லைனை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னா 1:2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுது. இதே கியூங்கிற பாயிண்ட் எடுத்துட்டோம்னா கியூ வந்து 2:1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுது. தெரியுதா, இங்கே 2 பார்ட்டு, இங்கே 1 பார்ட். அப்போ இதில் வந்து இந்த ரேஷியோ வந்து ஹைட் பண்ணி இருக்குது, நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். செய்வோமா ஃபஸ்ட்டு வந்து இந்த இவ்வளோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ், இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீங்கள் எழுதணும்னு தேவையில்லை. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது லெட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன் பி பி அண்ட் கியூ. அப்போ பி அண்ட் கியூ தான் அந்த ட்ரைசெக்ஷனை மேக் பண்ணுற ரெண்டு பாயிண்ட்டு. அப்புறம் பி டிவைட்ஸ் the line segment in the ratio 1:2 and Q divides in the ratio இதில் Q வந்து எப்படி டிவைட் ஆகுது சொன்னேன், 2:1. அப்போ என்ன வந்துடும் 2:1. அப்புறம் given points எழுதிக்கலாமா, let the given points B, A ஓட பாயிண்ட் வந்து என்ன வச்சுருக்கோம் 4, -1 and B -2, -3. இப்போ வந்து ரெண்டு கேஸில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் கேஸில் என்ன எழுத போகிறோம்னா இங்கே கேஸ் 1, இந்த பக்கம் கேஸ் 2. கேஸ் 1 கேஸ் 2னா ஒன்றும் இல்லை, இதே பாயிண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ரேஷியோ எம்மோட வேல்யூ மட்டும் இங்கே ஃபஸ்ட்டு 1:2வும் 2:1 மாறி வரும். சரியா, ஃபஸ்ட்டு இதில் என்ன எழுத போகிறோம், யூஸிங் செக்ஷன் ஃபார்முலா. செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும், இங்கே என்ன சொன்னேன், M1ஓட வேல்யூ என்னென்னு இருக்கும், ஃபஸ்ட்டுக்கு 1, M2ஓட வேல்யூ என்ன இருக்கும் 2. அப்போ P ஆஃப் XY தெரியல, அந்த XYங்கிற பாயிண்ட் இங்கே இருக்க P ஆஃப் XY தெரியல, அதை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா எழுதுவோம், M1x2 + M2x1 by M1 + M2. சரியா, கமா இன்னொரு ஃபார்முலா என்ன எழுதணும், M1y2 + M2y1 divided by M1 + M2. இது வந்து காமனாக எழுதுறது. இது இந்த ஃபார்முலா ரெண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த கேஸில் வந்து என்ன எழுதுவோம், M1 வந்து 2ன்னு M2 வந்து 1ன்னு எழுதுவோம். இதே சேம் ஃபார்முலா தான். இப்போ அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போமா, அப்ளை பண்ணால் என்ன வரும், Px, Yயில் வந்து இது M1ஓட வேல்யூ என்ன இருக்குது 1 இன்ட்டு X2ஓட வேல்யூ இங்கே இருக்குது, இந்த இருக்குது X1 Y1 X2 Y2. இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிடுவோம். இப்போ X1க்கு பதில் X2க்கு பதில் என்ன போடணும், -2 ப்ளஸ் M2ஓட வேல்யூ 2 இன்ட்டு X1ஓட வேல்யூ 4 பை M1 + M2. M1 + M2 என்ன வரும் 1 + 2, கமா இப்போ அதே மாதிரி M1 Y2 எழுதணுமா, M1ஓட வேல்யூ என்ன இருக்குது 1 இன்ட்டு Y2ஓட வேல்யூ -3 ப்ளஸ் M2ஓட வேல்யூ என்ன இருக்குது 2 இன்ட்டு Y1ஓட வேல்யூ -1
டிவைடட் பை 1 + 2. கரெக்டாக? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா, என்ன வரும், -2 அப்படியே இருக்கும், ப்ளஸ் 4 2s are 8ன்னு வரும், டிவைடட் பை 3. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் என்ன கிடைக்கும், 1 3 is -3, 1 minus is minus, 1 2 is 2 divided by 3. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 6ல் வந்து 8ல் வந்து 2 போயிடுச்சுன்னா 6/3, இது -5/3. அப்போ வந்து ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு, the coordinates of P are 2, -5, 3. இது ஃபஸ்ட் கேஸ் முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் கேஸ் போகலாமா. இப்போ செகண்ட் கேஸ் வந்து சைடில் இடம் இல்லை, அதனால் கீழே எழுதுகிறேன். கேஸ் 2ல் வந்து என்ன எழுதணும், m1 = 2வும் m2 = 1ன்னு வச்சு அப்படியே ஆல்டர்னேட்டாக செய்ய போகிறோம் நம்ம. புரியுதா? இதில் என்ன எழுதுவோம், க்யூவோட வேல்யூ தெரியாது, அப்போ x, yன்னு எழுதிட்டு க்யூக்கு இதே மாதிரி இங்கே பாயிண்ட்டையும் வேணால் எழுதிக்கலாம். என்ன பாயிண்ட் இருக்குது கொஸ்டினில், 4, -1, -2, -3. இதில் என்ன எழுதலாம், இது x1 y1 x2 y2. அந்த ஃபார்முலாவில் போய் அப்படியே எழுதுவோமா, m1ஓட வேல்யூ 2 இன்ட்டு x2ஓட வேல்யூ -2 ப்ளஸ் m2ஓட வேல்யூ 1 இன்ட்டு x1ஓட வேல்யூ 4 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இது ஃபஸ்ட்டும். அதே மாதிரி செகண்ட் ஃபார்முலா இருக்குல்ல, செக்ஷன் ஃபார்ம், அதில் என்ன வரும், m1 பதிலாக 2 இன்ட்டு y2 எழுதணும், -3 ப்ளஸ் m2ஓட வேல்யூ 1 இன்ட்டு y1ஓட வேல்யூ -1, 2 + 1. அப்போ என்ன வரும், 1 minus is minus, 2 2s are 4 + 4 divided by 3, இங்கே என்ன வரும், 1 minus is minus, 3 2s are 6, 1 minus is minus, 1 1 is 1, 3. இப்போ என்ன ஒரு ஆன்சர், 4 + 4 - 4 என்ன வரும், 0/3, 0/3 தான் வரும். இது வந்து -6 -1 வந்து -7/3. இப்போ ஆன்சர் என்ன வரும், 0/anything 0, -7/3. கீழே என்ன எழுதணும், the coordinates of Q are 0, -7/3.